warm welcome to all the beautiful souls who's watching this. It's your girl Nina and Nanada Ningal Nikki. And நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஜெயா டிவியின் ஆளு கசங்க. எப்படி நிக்கி ஜாலியா இருக்கா? அங்குடுங்க அங்காள் டுங்கால் தா. அப்படி இருக்கா? எஸ், ரொம்ப நாள் கழிச்சு பொங்கல் முடிஞ்சிருக்குது, நியூ இயர் முடிஞ்சிருக்குது, எல்லாம் முடிஞ்சிருக்குது. ஆனா நாங்க மட்டும் முடியாது. எஸ், அண்ட் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாவே இருக்கிறாங்க. நீ மட்டும் இந்த வார்த்தையை விடவே மாட்டியா? நோ நோ நோ. ஓகே, ஸோ நம்ம ஷோக்குள்ள போயிட்டு இந்த யாரெல்லாம் வந்திருக்காங்க அவங்கள பத்தி பேசி தெரிஞ்சுட்டு ஃபன்னா ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க மேடம். உங்க நேம் क्या है? பாண்டிஸ். பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கீங்களா? பாருங்க நேர்களே, உங்களுக்காக எவ்வளவு பேர் பாண்டிச்சேரில இருந்து என்ன ஆயிட்டு வந்தீங்க? அவங்க பேருடா. என்னோட நேம் பாண்டிஸ். பாண்டிஸ் மேடம் சொல்லுங்க. ஏன் சோ முன்னாடி பாத்துர்க்கீங்களா? பாத்துர்க்கோம். அவ பின்னாடி காக்கலையா? முன்னாடி தான். ஐயோ, ஆரம்பத்திலேயே வா. காத்த டாடி நைனா உங்க பேர் என்னது சார்? பழனிவேல். ஆஹா, பாண்டிஸ் பழனிவேல். ஏட்டு ஊருக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அக்கா பொண்ணவே கல்யாணம். ஓஹோ, எனக்கு இருக்கு சார் அத்தை கொண்டு. ஆனா எங்க பேசுதுப்பா? அந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் வரலாம். நீ எங்க இருந்து வர? நான் எங்க அம்மா அப்பா கூட தான் வருவேன், அப்புறம் உங்களுடைய வருவேன். அரங்கமே எப்படியா? நீங்க எந்த ஊர்ல இருந்து? சென்னையில இருந்தா எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறான். சென்னையில இருந்து தான். சென்னையில எங்க இருந்து? நெக்ரூண்டம். என்ன டக்கிங் பண்றீங்களா பையனுக்கு? எனக்கு எதுக்கு gift? உனக்கு நீ வாங்காத, எனக்கு தான். சரி வாங்கு வாங்கு. ஏய் நிஜமாலேவா? ஆமா. எங்கள அவ்வளவு ஆசங்க. ஆமா, உனக்கு தான் இது. ஐயோ, என் கண்ணுல ஜலமே வந்துரும் போல இருக்கே. அட பேக்ல டேங் பண்ணி. இந்த சோக்காக்கு நல்லா இருக்குல? Thank you. ஆஹா, நாங்க தான் gift கொடுக்கோம். என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு. அப்படிலாம் யாரும் இல்லை, நிக்கியா மதிச்சு. சரி, நிக்கியா மதிச்சு gift எல்லாம் கொடுத்திருக்கீங்க. எனக்கு ஒரே எக்ஸைட்டடா இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஃபேமிலி. சோ அடுத்து யார் வர போறாங்க? அந்த வாலித்தனமான கிட் அண்ட் தி ஃபேமிலி ஹூ ஹவ் வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோ அங்க உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம மியூசிக் போட்டோம்னா வந்துருவாங்க. ஆரம்பலே மியூசிக் போட்டுருங்க. பாட்டி கம்மி. ஹாய், ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க வீட்டுக்காரர் காதுல விழுற மாதிரி சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. சூப்பர், அவ்வளவுதான். அது நான் பின்னாடி ஏதோ கையில வச்சுன்னு இருக்கீங்க. இன்னது கிஃப்டா? ஆமா. எனக்கா? நான் உனக்கே சொன்னேன் தான். வரவங்க அடுத்து கிஃப்ட் கொண்டு வருவாங்கன்னு. ரொம்ப பண்ணாதீங்க. என்னது இது ஆளு காசுங்க யாரவங்க இருக்கு? நிக்கி, நான் தான் அது. நீங்க தானா? அவங்க மூஞ்சி கிட்ட பாருங்க, ஒண்ணாக்குள்ள ஒரே மாதிரி இருக்குல்ல? உன்னோட சின்ன வயசு போட்டோ அது. நல்லா இருக்குதா? ஆமா, இது சின்னதா இருக்க சொல்லோ எடுத்து. இது பெருசா இருக்கு, நல்லா இருக்கு. ஆஹா, டேய் பயங்கரமா இருக்கேடா. அந்த தலையில நான் அன்னைக்கு கட்டியிருந்தேனே அதுதானே இது? அதேதான். ஐயோ, இல்லையே எவ்வளவு இவ்வளவு காசுங்க. நல்லா இருக்கு. Thank you கிட்ட வா. நான் உன்னை வரையறேன் அடுத்த வாட்டி. ஓகே, எனக்கு ஒரு டவுட். நீ ரோபோட் மங்கியா இல்ல சாதாரண மங்கியா இல்ல பொம்மை மங்கியா? நான் ஒரிஜினல் மங்கி. அப்ப எப்படி பேசுற? நான் நீ எப்படி பேசுற?
நான் ஹியூமன் நான் நான் monkey, நானும் சோ ராமா. ஜனங்களே பாத்துக்கோங்க, இது சின்னதா இருக்க சொல்ல எடுத்தது, இது பெருசா இருக்க சொல்ல எடுத்தது. ரெண்டாவது குழந்தைங்க எனக்காக வரைஞ்சது. நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேட்டேனே எனக்கு கிடையாதா? அஸ்கான் சார் குடுங்களா. நல்லா இருக்கா சார்? உங்களுக்கு வேணுமா சார்? ஏன் சார் நல்லா கொடுங்க சார், நல்லா கொடுங்க, கிட்ட வாங்களேன். பண்ற காதை கடிச்சு விடுறானே, அவ்வளோ பண்ணக்கூடாது நிக்கி. நான் என்ன பண்றது? அவர் தான் கொடுங்கன்னாரு, அவர் வைஃபுக்கு கொடுங்கன்னாரு. ஓ அப்படியா? சரி, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அப்படியே சையாயிடுச்சு அவங்களுக்கு. அடுத்து பாருங்களேன், ரொம்ப சையாயிடுவீங்க நீங்க. எஸ், அண்ட் they are waiting there. கூப்பிட்டுலாமா? the one குழந்தை and the family please come. ஹலோ மதர், உங்க பேர் என்னது? கௌரி, கௌரி. எங்க இருந்து வரீங்க நீங்க? நாங்க மணிப்பாக்கத்துல இருந்து வரோம். மடிவாக்குமா? ஐயோ, ரொம்ப தண்ணிலாம் வருங்க அங்க. வராது தண்ணி வராதா? வராது. பொய் சொல்றீங்களா? இல்ல நீங்க உண்மையா. என்ன ஹவுஸ் ஓனரா? ஆமா. அதுதான் தண்ணி வராதுன்னு பொய் சொன்னேனே தெரியும். Finally, the award goes to. டேய், சரி, யார் வராங்க, எங்க வராங்க, எதுல வராங்க? ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு. நானா? நீங்க அதை விட அழகா இருக்கிறீங்க. Thank you. டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கே. அதான் சும்மா லைட்டா பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் பயங்கரம் ஆடிடலாம் ஃபைனல்ல. எல்லாம் வராதுடா அதுல. இவன் வேற. உங்க பேர் என்னது? சுகன்யா. லட்டு நிறைய இருக்கா பாரு. அவளுக்கு லட்டுன்னு கூப்பிட்டாதான் பிடிக்கும். பேர் சொல்லி லட்டுன்னு கூப்பிட்டா பிடிக்குமா? ஆமா, பேர் சொன்னா திரும்பி பார்க்க லட்டு மாட்டா. லட்டு லட்டு. ஓடா. சரி விடு. நீங்க என்ன பண்றீங்க சுகன்யா? நான் டீச்சரா இருக்கேன். டீச்சரா இருக்கீங்களா? ஆமா நிக்கி. எந்த ஸ்கூல்ல? பெருந்துறை, நாங்க ஈரோட்ல இருந்து வரோம். ஈரோட்ல இருந்து வரீங்க? ஆமா, 450 கிலோமீட்டர்ல இருந்து உன்னை பார்க்க வந்திருக்கோம். 450 கிலோமீட்டர் தூரம். ஆமா ஆமா நிக்கி. அவ்வளவு பாசமா? ஏய், அவ்வளவு ஜாலியா இருக்குதா என்கிட்ட பேசுறதுக்கு? என்ன ஆமா ஆமா, ஒரே எக்ஸைட்மெண்ட்ல இருக்குடா. ஹாய் நிக்கி. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். உங்கள மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் எனக்கு கிளாஸ்ல இல்ல. நானும் டீச்சர் தான். நான் ப்ரொஃபசர். டீச்சரா? ப்ரொஃபசரா? ஆமா. அதுக்கு தான் 450 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்கோம் உன்னை பாக்குறதுக்காக. நைட் எல்லாம் தூங்கவே இல்ல தெரியுமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ரெண்டு பேருக்கு மேக்ஸ் ப்ரொஃபசர் தானே? இல்ல, ரெண்டு பேருமே மேக்ஸ் இல்ல. 450ன்னு கணக்குல ரெண்டு பேருமே கணக்குல வீக். அதனால நான் சயின்ஸ் ப்ரொஃபசர், அக்கா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபசர். ஓ, உங்க அக்காவா? ஆமா. எனக்கு அக்கா இல்ல, உனக்கு அக்கா. உனக்கு அக்கா. எனக்கு அக்காவா? உனக்கு அக்கா. சாச்சா, நான் அக்கா எல்லாம் கூப்பிட மாட்டேன் யாரையுமே. நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே. திருச்சிலாம் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டேன். மறுபடியும் போக மாட்டேன். சரி, பேசலாமா? இல்லையா? அதுங்க தண்ணி உட்கார வச்சாதான் காசுன்ற ஒரு டென்ஷன் ஏத்துறாங்க. அதனால நான் ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். திட்டத்தோட வந்திருக்கீங்களா? என்ன திட்டம் அது? நான் வந்து ஸ்பெஷலா இவங்களுக்கு ஒரு சேர் கொட போறேன். ஸ்பெஷலா ஒரு சேரா? எஸ். அப்படி தனியா உட்கார வச்சு காசுனா என்ன காத்து தைரியமா என்ன கலாச்சிருவாங்களா அப்படி நான் காக்க போறேன். ஓகேவா?
ஓகே அவ்வளவு தைரியமா அவங்க எல்லாருக்கும்? ஆமா தைரியம் இருக்குல்ல அக்கா சாரு போடுங்கக்கா. முதல்ல என்னோட பக்கத்து வீட்டு தம்பியை கூட்டுருவோம். ஏய் சீனே பயங்கரமா ஆடுறியடா. நான் செம்மையா ஆடுவேன் தான் தெரியுதே. டான்ஸ் மட்டும் தானா வேற ஏதாச்சும் பண்ணுவியா? பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க? விடுகதை சில விட்டுக்கதையா? நீயா? கேளுங்க பார்க்கலாம். நிக்கிக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். கேளுங்க கேளுங்க. சரி மலைக்கு உருவத காய் எது? மலைக்கு உதவுற காய். ஏன் என்ன பாக்குற? அங்க பாரு, யார கேட்டு சொல்லு. யார் யார் யாரு தெரியலையா? ஆனா கோவில் தம்பிக்கு அரைச்சாருங்க. மலைக்கு உதவுற காய் மாங்காய். மாங்காய் இல்ல கொடமிளகா. கொடமிளகா கொடையில இருக்குல்ல. ஓஹோ லட்சங்கா. ஆமா அங்க என்ன பண்ணிடு? அந்த வெள்ள நிவாரணங்க 1 கிலோ கொடமிளகா கொடுத்து சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு. அது சாப்பிட்டனே வெச்சுக்க வாயெல்லாம் எரியும். வாய் மட்டுங்க எரியும், மனசும் எரியும். கொடமிளகா சாப்பிட்டா மனசு எரியுவாங்க. நீ எந்த ஹீரோ உனக்கு பிடிக்கும்? விஜய் டைலாக் பண்ணு. விஜய் டயலாக் பண்ணுவல. நிக்கிக்கு ஒரு விஜய் டயலாக் சொல்லி தெரியா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்ப உங்க அம்மா பேச்சு? எங்க அம்மா பேச்சு கேட்க. அம்மா பேச்சு. சரி ஸ்கூல்ல எப்படி உங்க பையன்? ஸ்கூல்ல இருந்து மிஸ்ஸும் சேட்டை பண்றான்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் அந்த அளவு பண்ண மாட்டான். நீங்க எப்படி சண்டை குடிக்குவீங்க ஸ்கூல்ல? சண்டையில போட மாட்டேன். அப்போ போய் கேட்டுட்டு வந்துடுவேன். நீங்க கேட்டு அவங்களுக்கு சத்தம் போடுவேன். அவங்க சொல்றது சொல்லும்போது நீ ஒழுங்கா இருடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி டீச்சர் கேட்கலன்னா? டீச்சர் அதெல்லாம் கேட்டுக்குவாங்க. கேட்கலன்னா ஒரு முறை ஹூ கொடுத்துட்டு வந்துருவீங்க. அப்படிதானே சார்? இது ட்ரை பண்ணிக்கோ சார். அடுத்த வாட்டி உங்க பையனை யாராச்சும் திட்டாங்கன்னு வை, பேக்ல ஒரு முறை மல்லிப்பூ எடுத்துட்டு போயிடு. அங்க முடிச்சியாடா அப்படின்னு கேட்டோன்னே பேக திறந்து டீச்சர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா டீச்சர் அப்படியே அக்கா காட்டுக்கிட்டு சரிடா போய் உட்காருடா அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்த வாட்டி பண்றோம். ஆகாடா எப்படி டீச்சர் கிளாஸ்லயே சமாதானமா போயிடுவாங்கல்ல நாங்க. நீங்க போய் அங்க உட்காருங்க, நம்ம அடுத்து முடித்து விட்டுறேன். தேங்க்யூ. சூப்பர். ஃபர்ஸ்ட் கிட்ட வந்து பயங்கரமா பேசிட்டாங்கல்ல. மூச்சு வாங்கல உனக்கு? மூச்சு இது கேவலமா இருக்கு. சும்மா பில்டப் பண்ணி பார்த்து அடுத்து ஒருத்தவங்க ரெடியா வாங்க கிளாக் ரெடியா இருக்கிறாங்க. வாங்க டார்லிங். ஹாய் ஹாய் how are you? ஐ ஃபைன். இது என்னது இது? ட்ரெஸ்னா கீபோர்டு வச்சிருக்கீங்க. டிங் 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 டங். இது ஃபேஷன். ஃபேஷனா? உங்க கூட யார் வந்திருக்கா? என் அண்ணன். அண்ணாத்தே பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆட்டு வந்தியேடா. உங்க பேர் என்னது அண்ணாத்தே? மாதேஷ். மாதேஷ். சரி மாதேஷ், உங்களுக்கு இந்த இவங்க யார் தங்கச்சி காக்கா தானே? ஆமா தங்கச்சி காக்கா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஆனா அவ தங்கச்சி. தங்கச்சினா பிடிக்குமா? ஆமா தங்கச்சினா பிசாசு குட்டிங்களா இருக்குதுங்க. கொஞ்சம் கரெக்ட். ஏக் செல்லம் வாயில என்ன வாந்தியா? கோவமா? நல்லா இருந்துச்சு, வினோதமான கோவம். கோவம் வருதா உனக்கு? ஏன்? வேணா என்னை எப்போ அப்படின்னா வீட்டில் அடிக்குமா? ஏன் அடிக்குவான்? அவன் வெளில மட்டும்தான் இப்படி இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ள சண்டை போடுவோம். நீங்க வந்து சமைக்கிறதுல உங்க குடும்பங்க நல்லா மொச்சுக்கு சாக்குறது என்னது? எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ நல்லா சாப்பிடுறீங்க. சரி நீங்க அந்த புலா ஹூப் பண்றீங்களா? நீ என்ன பண்ற? சும்மா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணு. உலா உப்பு இல்லை, உலா உப்பு. உலா உப். ஓகே, நம்மளோட வாடு கோஷங்கள்ல அந்த குழந்தைய வந்து உலா உப்பு சுத்த போறாங்க. கரெக்டானது? சுத்துறீங்களா? பண்ணுவாங்க அந்த உலா உப்பு. ஏய் தேங்க் யூ. நீ அங்க உட்காந்துக்கோ செல்லக்குட்டி. குத்துறே நானே நான் சுத்துறேங்க. இங்க சுத்தாது.
இப்போ அடுத்து யாருன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? நான் என்னடா பண்றது? எனக்கு லட்டு வேணும். லட்டு. ஓ ஹியஸ் லட்டு. என்ன கண்ணுல டிங் டிங் டிங்ன்றீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கண்ணு அடிக்கிறது. கண்ணு அடிக்கிறீங்களா? எங்க எப்படி? ஏய் என்ன பார்த்தா கண்ணு அடிக்கிறாங்க. இவ்ளோ ஃபேஸ்ல இவ்ளோ எக்ஸ்பிரஷன் தரிய வருது. எக்ஸ்பிரஷன்லாம் தருவியா நீ? உங்க அம்மா எங்க ஹாய் சொல்லு அம்மாக்கு. அம்மாக்கு ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய் இப்படி அடக்கமா தான் நாங்க சொல்லுவோம். நீங்களே அம்மா எல்ல இருந்து லொகேட் வீட்ல வந்து பார்த்ததே தெரியும். அப்படியா? ஆமா. அவ்வளவு சேட்டையா? பயங்கர சேட்டை. இங்க கொஞ்சம் அக்கமா அம்மாவை அடிப்பியா அப்பாவை அடிப்பியா? அம்மாவே. அம்மாவையா? ஏன் அம்மாவை அடிப்ப? அம்மா தான் எப்பவுமே என்னை திட்டிட்டே இருப்பா. திட்டிட்டே இருப்பா. அப்பா திட்டவே மாட்டேன்ல, அதனால. ஓகே. இது வந்து குழந்தைக்கு கேட்க வேண்டிய கேள்வியா இல்ல இத்தனை கோடி மக்களுக்கு முன்னாடி உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறீங்களா? சொல்லுங்க. அம்மா நல்ல அம்மா தானே? ஏன் நல்ல அம்மா இல்லையா? சரி நீங்க ஆக்டிங்லாம் நல்லா பண்ணீங்களா? வந்து கண் அடிச்சீங்க வேற என்ன பண்ணீங்க? எக்ஸ்பிரஷன்ல பண்ணுவீல. அது எக்ஸ்பிரஷன்லாம் சொன்னனா பண்ணுவா. சொல்ல கொண்டாங்களா? பண்ணுவா. ஓகே மகாஜனங்களே இக்கோ அங்க வந்து சொல்ல போறாங்க. காக்கா வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்க போறாங்க. லட்டு நாங்க ஒரு காட்டு போடுறோம். அந்த காட்டுல வர மாதிரி எக்ஸ்பிரஷன் தெரியும் அழகா. ஓகே தங்க இங்க பாரு நான் சொல்றது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆச்சரியம். தங்க சிரிப்பு. கோபம். கோபம். பயம். கருணை. ஆச்சரியம். சாந்தம். ஏய் சூப்பர் சூப்பர் எல்லாரும் கை தட்டுங்க காக்கா இன்னைக்கு. அடடடடா அப்படி சொல்ல இவ்ளோ பண்ற நீ? நாங்க என்ன பண்ணலாம்? நீங்க மட்டும் தான் பண்ணியா அந்த பசங்களும் சேர்ந்து பண்ணாங்களா? நாங்க அப்புறம் டெஸ்ட் பண்ணலாம்னா. ஓகே கதையெல்லாம் சொல்லுவா கேளுங்களே. கதை சொல்லுவா. கதை சொல்லுவாங்களா? குட்டியா ஒரு கதை சொல்லு போகலாம். ஒரு உள்ள நரி இருந்துச்சம்மா. அந்த நரிக்கு ரொம்ப தண்ணி தாகச்சுட்டம்மா. அப்புறம் கலர் தண்ணி இருந்துச்சம்மா. அப்போ என்ன துணியெல்லாம் அலசிட்டு இருக்கப்போ அந்த சாயம் வந்து கலரா தண்ணி மாறிடுச்சம்மா. அப்புறம் குடிச்சிட்டு இருக்கப்போ டவுக்குன்னு தண்ணிக்குள்ள விழுந்துச்சம்மா. அப்புறம் ஊருக்குள்ள போச்சம்மா. ஊருக்குள்ள போனப்போ எல்லா மிருகமும் பயந்துட்டோம். சிங்கமே பயந்துக்கிட்டோம்மா. அப்புறம் திராட்சை பழம் அது இதுன்னு கூட்டாங்களாம்மா. அப்புறம் மழை பெஞ்சிட்டாமா. ஒரு நரி கூட்டத்துல ஒரு நரி காணுவாங்க, ப்ளூ கலர் நரிய. அப்ப என்னாச்சம்மா சாய் ஃபுல்லா வெளுத்து போயிடுச்சம்மா. அப்புறம் சிங்கம் எல்லா மிருகங்களோட அடுத்து முடிக்கி விட்டாங்களாம்மா. தேங்க்யூ எல்லாரும் கை தட்டிடுங்க. ஆமா இன்னும் ஒருத்தர் பேலன்ஸ் இருக்காரு. கம் ஆன். என்ன சொன்னேன்? மித்துரன். ஓ நீதானா அது? என்ன கிளாஸ் படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? அதான் குழந்தைக்கு தெரியல. சரி எந்த ஆக்டர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த ஹீரோ பிடிக்கும்? நடிகர் விஜய். நடிகர் விஜய் தளபதியா வந்து உனக்கு எந்த படத்துல ரொம்ப பிடிச்சது? மாஸ்டர். மாஸ்டர் படத்துல ஏதாவது பாட்டு பாடுவீங்களா? புலி உருமுது பாடுறேன். மாஸ்டர் படத்துல புலி உருமுதா? ஐயோ தெரியாம இருந்துட்டு போவேன் நாங்க. புலி உருமுது இடி இடிக்குது.
கொடி பறக்குது வெட்டக்கார மாமனாரி மொட்டைக்காரன் ஒட்டக்காரனா நிக்காம ஓடு 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 பந்து வரா வெட்டக்காரன் ஏய் ஓடாதீங்க டிஜே திட்டுறாரு இல்லையா ஏய் கண்டினியூ பாஸ் அவ்வளவுதானா ஓ ஹேன்றது முடிச்சிங்களா நீங்க பயந்துட்டேன் சரி வரணும் ஒரு சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் 65 என்ன 65 என்ன ஆளு 65 சிக்கன் வேற என்ன உங்க அம்மா சமைக்கிறது சூப்பரா இருக்கும் நான் நாளைக்கு வரலான்னு இருக்கேன் உங்க வீட்டுக்கு என்ன உங்க அம்மா சமைச்சு தந்தா நல்லா இருக்கும் சாம்பார் பிரியாணி சாம்பார் பிரியாணி மேடர் இது ஒரு குது டிஷா இருக்கு அதானே சாம்பார் பிரியாணி சாம்பார் ரைஸ் தனியா பிரியாணி தனியா அதை தான் சேர்த்து சொல்றோம். ஓ அப்படி பிரியாணி சரி விடு வயிற்றுக்குள்ள எல்லாம் போய் கொலாக்குறேன் தான் நான் போதே உங்க அம்மா சமைச்சதுலயே உனக்கு குடிக்காத டிஷ் என்னது வாயில வச்சானு தூ அப்படி இருக்கிறது என்னது அது அதாவா அப்ப ஏதோ வச்சிருக்கான் போல அதுதான் என்னது அது வர மட்டன் குழம்பு தூ சொல்லுவேன் மட்டன் குழம்பு தூன்னு சொல்லுவி அவ்வளோ கேவலமா இருக்குமா மட்டன்னாலே பிடிக்கவே பிடிக்காது எனக்கு அதனால சாப்பிட அப்புறம் முட்டை ஆம்லெட்னால பிடிக்காது பாத்தீங்களா அதாவது நீங்க சமைக்க தெரியலன்னு உங்க கைய சொல்றான் நீங்க வந்து அவனுக்கு அந்த டிஷ் குடிக்காதுன்னு சமாளிக்கிறீங்களா உங்க கைய வந்து வீட்டுல கொண்டு உங்க வாழுத்தனம் இது வாழைத்தனம்லாம் எதுவும் சொல்ற மாதிரி எதுவும் அப்புறம் ஏன் வாழை கோசம் கூட்டு வந்தீங்க இதை பார்த்துனாச்சும் வாழ்தலை கத்துக்கிட்டோமே தான். பாத்தீங்களா இப்படியும் பசங்க இருப்பாங்க இப்படி பார்த்தாச்சும் வாழுத்தனத்தை கத்துக்கோங்க நாங்க என்ன பண்ணலாம் அடுத்து கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் ஓகே ரெடியா கேம்ஸ் விளையாட நீங்களா ரெடியா சூப்பர் சரி நீங்க அங்க போய் உட்காருங்க நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் ஓகே ஓகே டன் சூப்பர் நிக்கி அப்போ பயங்கரமா கிட்ஸோட எல்லாம் பேசிட்டீங்க அப்போ அடுத்து நம்ம வந்து our very favorite yes அவருக்கு ஃபேவரட்டா இல்லையா இவங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட் இன்னும் கேம்ஸுக்குள்ள நாங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாங்க கொஞ்சம் கை கேம் செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு நான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குச்சின்னு தலையெல்லாம் வாரி இன்னும் ரெடியா வந்துடுறேன் நீ வரியா ஆமா இந்த வாட்டி நானும் கேம்ல இருக்கிறேன் வாவ் சூப்பர் கிட்ஸ் குழந்தைங்களா எல்லாரும் உங்களதான் குழந்தைங்கன்ற யாராவது குழந்தைங்கன்ற மாதிரி காக்காதீங்க நீங்களாம் மனசுல பெரிய பசங்க தெரியும் ஆனா கேம்ஸ்னு வந்தா நீங்களாம் குளியா விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரியும் கேம்ஸ்க்கு ரெடியா இருக்கீங்களா ரெடி நாங்க எப்பவுமே ரெடி நாங்க எப்பவுமே ரெடி சரி ஓகே நம்ம கேம்க்குள்ள போலாம் நீங்களும் அம்மாவும் சேர்ந்து விளையாட போறீங்க நம்ம கேம் என்ன கேம் அப்படின்னு தெரியணும்ல அந்த கேமுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஏத்திடுவோம் நம்ம ஓகே எஸ் ப்ராப்பர்ட்டி வந்துரு கோகலா சரி என்ன கேம் இது நான் சொல்லிட்டா இது வந்து ஒரு பாஸ்தா வச்ச ஒரு கேம் சரி ஓகே நிக்கி ஸோ இந்த கேமுக்கு வந்து கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சேர்ந்து விளையாட போறாங்க எஸ் பையனும் பொண்ணும் அவங்களாம் சேர்ந்து விளையாட போறாங்க அந்த கேம் எப்படி விளையாடுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அம்மாலாம் வந்து குழந்தையும் சேர்ந்து கையை பின்னாடி கட்டிக்கணும் ஓகே கையை வந்து இந்த குச்சியிலையோ பாஸ்தாலையோ டேபிள்லையோ பட்டா நீங்க அவுட்டு ஓகே கையை தொடவே கூடாது கட்டிக்கிட்டு முதல்ல இந்த குச்சி எடுத்து வாயில வச்சுக்கோங்க இப்படி வாயில வச்சுக்கணும் வச்சுட்டு பொறுமையா இந்த ஒரு பாஸ்தாவா எடுத்து அந்த டப்பாக்குள்ள போல் கூட போடணும் ஓகே இதுக்கு வந்து 100 செகண்ட்ஸ் நாங்க தருவோம் 100 செகண்ட்ஸ்க்குள்ள குழந்தையும் அம்மாவும் சேர்ந்து எவ்வளோ பாஸ்தா அந்த போல்குள்ள போடுறீங்களோ நீங்க தான் வினர் ஆக்கடின்னு போய் சொல்லுவா சரி ஓகே இந்த கேமுக்கு ரெடியா சோ நம்ம ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட போறோம் நீயே சொல்லு நான் என்ன யாரை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன்னா முதல்ல நிக்கிறாங்க சரிடா அந்த பையனும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுருவோமா எஸ் வாங்க வாங்க சூப்பரா ஜாலியா இருக்கு என்ன பண்ணணும் நான் சொல்லு இதை வாயில வச்சு பின்னாடி 2 கை கட்டிக்கிட்டு இது எடுத்து அது பவுல் உள்ள போடணும் பா பயங்கரமா கற்பூரமா பிடிச்சிருக்கான் உங்க பையன் எப்படி நீங்க வந்து ஈஸியா பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா பண்ணிடலாம் ட்ரை பண்ணுவோம் அவ்வளவு நம்பிக்கை தான் நம்பிக்கை சரி நிக்கியோட ஆசீர்வாதம் இருக்கும் போது 100 செகண்ட் நாங்க எண்ணிக்கிட்டே இருக்கோம் கரெக்ட்டா கொண்டு ஓகே ரெடியா சரி ஓகே ஆடியன்ஸ் நீங்க ஒரே ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் கவுண்டவுன் ஸ்டார்ட் நவ ஏய் உன்னை
பார்த்து தப்பா நினைச்சிட்டோம்டா நாங்க ஒரு செகண்ட். என்ன பண்றீங்க? ஹலோ, என்ன குத்தி பாக்குறீங்களா? பாஸ்தா வெந்திருக்கா வேகலையான்னு? அவாடா, எடுத்துட்டாங்கடா ஒண்ணு. என் அம்மா 2 போட்டாங்க. எட்டலையா? ஒன்னால முடியும். அதான் இது ட்ரை பண்ணு. அப்பாடா 2 எடுக்கிறாங்க. அம்மா ஸ்லோ பிக்கப்கா இருந்திருக்காங்க. ஆனா பண்றாங்க அம்மா. முதல்ல உங்க அம்மா பாஸ்தா வேகதான்னு குத்தி பாக்குறாங்களோன்னு நினைச்சோம். இல்ல. டென்ஷன் ஆயிட்டா. Come on, you can do it. ஒன்னால முடியும். தனியா போகுதுடா. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? 10 9 8 7 6 5 4 3 2 1. ஹலோ, சாரி பிரதர், உங்களை பத்தி நான் தப்பா நினைச்சு எடை போட்டுட்டேன். பாஸ்தா வெந்திருக்கா வேகலையான்னு குச்சி விட்டு குத்திட்டு இருக்கீங்க நினைச்சேன். அது உள்ள நுழைய மாட்டேங்குது இன்னைக்கு. 1 2 3 4 5 6 7 போட்டிருக்கீங்க. வேற லெவல். கொஞ்சம் பார்க்க ஈஸியா இருக்கு, ஆனா பண்ணா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உள்ள நுழைக்க முடியல. வாழ்க்கை மாதிரியே தான். ஆமா, கல்யாண வாழ்க்கை மாதிரி தானே. ஈஸியா இருக்கும், ஆனா கல்யாணம் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அதனோட கஷ்டம். தெரியும். அம்மா வந்து 7 போட்டுருக்காங்க. புள்ள டேய் டேய் எவ்வளவு ஓடுற? என்ன நீ வந்து 2 போட்டுருக்க கரெக்டா? சூப்பரா விளையாடுனீங்க மதர். நீங்க கை எடுத்துக்கிறீங்களா? ஓகே, தேங்க் யூ. நான் காத்துக்கிட்டே இருக்கீங்க, போங்க. அடுத்து நம்ம கண்டஸ்டன்ஸ் கூப்பிடலாமா? கண்டஸ்டன்ஸ் இல்ல, அவங்க பிளேயர். லெட்ஸ் கால் தி பிளேயர்ஸ். எஸ் டார்லிங், வாங்க. இவ்வளவு கஷ்டமா வச்சா நாங்க எப்படி ப்ளே இதுக்கு மேல என்ன கொங்கு சோறு கொங்குற மாதிரி இருக்குங்க. ஓகே, ரெடியா 2 பேரும்? ஓகே, உங்க டைம் ஸ்டார்ட் கருது இதோ. இது எப்ப இங்க ஒண்ணு வந்துச்சு? நீ பண்ணல, எனக்கு தெரியும். கேமராலாம் பார்த்துட்டு இருக்கு. சூப்பர், வாவ். அம்மா வந்து இங்க 1 2 3 அப்படின்னு எதுவுமே போடல. அம்மா வந்து ஒண்ணு போட்டிருக்காங்க. சோ என்ன ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு? நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். ஒரு கரகோஷத்தை கொடுத்துடலாம். தேங்க் யூ ஃபார் கமிங். ஏய், கொஞ்சம் காக்கிறதுக்கு டஃபாதான்க்கா இருக்குது. ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப பயங்கரமா வந்தது இல்ல அடுத்து ஒருத்த இப்படியே அக்கante எக்கோடா நிக்கி என்ன கூப்பிடுவேன்னு வெயிட் பண்றாள. வாடா தம்பி, அசல்ல என்ன பண்ண மால் மால் மாலே தின்னுக்கு தாத்துக்கு சரங்கனிகா மாலே தகுரும்பா. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த கேம் கத்தி? ஏதாவது பண்ணலாம் தோணுதா? எதுவுமே முடியாதுன்னு தோணுதா? முடியாதுன்னு தான் தோணுது பார்த்தா. அப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்க, டோன்ட் வரி. ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன பண்றீங்க? அதுக்கு நாங்க எடுத்து இப்படியே போடுவோமே. கை கட் 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 கை கைய பின்னாடி கட்டா. கல்ல குத்திட்டா. மேல எழுந்துருங்க, விழுந்துரும். எழுந்து போட்டீங்கன்னா ஓஹோ, பயங்கர டெக்னிக்கா இருக்காங்கடா இவங்க அம்மா. டேய் டேய், ஹலோ பஸ், என்ன நடக்குது? டேய் என்னடா பண்ற? குச்ச குடிங்க விட்டுறாங்க பாரு. கைய பின்னாடி கட்டு. அவங்க அம்மா பாரு எத்தனை போட்டாங்க. நானும் ட்ரை பண்றேன். நீ ட்ரை பண்ண போறியா? என்ன பெருமையா இருக்கு உனக்கு? Okay, your countdown starts 10 9 8 7 6
இருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 7 என்ன 7 ராசியான நம்பரா எல்லாருக்கும்? 7 3 லட்டு இந்த உனக்கு காஸ்டா வச்சிருக்கேன். லட்டு அண்ட் காஸ்டா ஒரே ரைஸ் நாஸ்தாவா இருக்கும் போது. சொல்லு நிக்கி. லட்டுன்னா நீங்க என்ன கார சேவா? ஸ்வீட் காரம் என்ன நினைக்கிறீங்க? ஸ்வீட்டு காரம் நல்லா தான் இருக்கு. நல்லா வீட்ல அப்படிதான் இருக்கும். ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஓ அப்படி இந்த கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எண்ணெய் சட்டியா இருந்தா ஈஸியா போட்டுடலாம். சரி ஓகே, உங்களுக்கான கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Your time starts now. அதுக்குள்ள போட்டுக்கலாம். அதுக்குள்ள நான் போட்டாங்க நம்ப முடியலையே. என்னோ சொல்றாங்க. பார் இன்னும் கண்ணில் அட்டமை போட்டுக்கிட்டு இருக்கு. எஸ் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? 10 9 8 7 6 5 4 3 2 1 சூப்பரா பண்றீங்களே. எப்படி ஸ்கூல்ல அந்த டீச்சருங்கலாம் கேம் விளையாடுவாங்களே அதுதானே? the school and the lion, the cockling and the suckling, that game only no? ஆமா. சூப்பர். Thank you. எவ்வளவு நாங்க என்ன நீ அதே என்ன ஒண்ணுமே இல்லையே என்றதுக்கு சும்மா என்ன இன்னும் ஏலா என்ன இது எல்லாமே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? பசங்க மனசு வந்து புண்படக்கூடாது, நம்ம 7 7ஆவே போடுவோம் அப்படி. சூப்பர் இன்னைக்கு கேம் சூப்பராக முடிஞ்சுது. எல்லாரும் வந்து அவ்வளோ ஜாலியாக விளையாடினாங்க. ஸோ அடுத்து யார் வின்னர் அப்படிலாம் சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, வாழ்க்கை வந்து நாங்கள் ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்கன்றது முக்கியம் இல்லை, நாங்கள் அதில் பங்களிக்கிறவங்கன்றது தான் முக்கியன்றதுக்கு எடுத்துக்காட்டாக தான் அந்த கேம் வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாருமே வின்னர் தான்ன்றதுக்காக நான் எல்லாருக்கும் கிஃப்ட் தர வரேங்க. ஆஹா அவ்வளோ நல்லவனான அடி. எஸ் நியாயப்படி நீங்கள் தான் கைத்தட்டி இருக்கணும். வாட் இஸ் திஸ் கிஃப்ட்? வேணுமா வேணாமா? அப்போ கைத்தட்டு. சூப்பர் நிக்கி, கிஃப்ட் கொடுத்துடலாமா? உனக்கா கொடுக்க போறாங்க, ஏன் அலையிற? சரி என்ன பண்ணலாம்? நான் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு வரேன், கொஞ்சம் காங்கனரு கொஞ்சம் ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. ஓகே ஹாய். ஆஹாடா கோரஸா ஏதோ ஒன்று கேக்குதுப்பா. கீழே இருக்கிறவங்க அதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த ஷோ? வந்து ஆரம்பத்துல வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் எப்படி ஃபீல் பண்றீங்க? செமையா இருந்துச்சு. என்ன செமையா இருந்துச்சு? செமையா இருந்துச்சு. செமையா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா என்ன வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஷோல? உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆளுக்கு இந்த ஆன்சர் வச்சு ஐஸ் வச்சுன்னு போறாங்க நீனா. சரி சரி என்ன பண்ணலாம் அடுத்து? வேற அந்த பையன் ஃபேவரட் பாய் கேளுடா. ஹலோ அண்ணா. என்னடா? என்னடா? ஆமா, டேய் அண்ணான்னு கூப்பிட்டேன். அதுக்கு நீ டானியா தம்பி தான கூப்பிடணும். சரி அண்ணா, என்ன உங்களை கேம் விளையாட உள்ளேன்னு மனசு கஷ்டமா இருக்கானா? ஏன்னா கேம் நல்லா இருந்துச்சா இல்லையா? கேம் நல்லா தான் இருந்துச்சு. அக்கையும் விளையாட உள்ளேன்னு உனக்கு கஷ்டமா இல்ல? லைட்டா இருந்துச்சா? ஆமா. சரி உங்க தங்கச்சி கோகா ஆமா, எப்படி இருந்துச்சு இந்த ஷோல வந்ததுக்கு? ஜாலியா இருந்துச்சா இல்ல ஏன்டா அந்த கொண்ட கூட்டிங்க என்ன கூட்டிருக்கலாமேன்னு தோணுச்சா? அவளையே இருக்கட்டும்னு தோணுச்சு. gift கொடுத்தப்ப யார் வாங்கிப்பீங்க? அவ தான் வாங்கிக்குவா. உனக்கு வேணாமா? வேணாம். இவ்வளோ நல்லா அண்ணாவா நீ? எஸ். உன்னை பார்த்தா அந்த பொண்ணு எங்க அண்ணா அடிக்கிறான்ச்சு. அத டாடி நைனா ஹாய், எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. போர் அடிக்காம இருந்துச்சு. நல்லா போர் அடிக்காம கோச்சா? ஆமா நீங்க சொல்றீங்களா அத? ஆமா. நான் ரொம்ப அடக்கமா இருந்தீங்களே, போர் அடிச்சோ தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்லையா? ஹலோ மெஜிஷியன் சார். மெஜிசியன்ல அதான் காருக்கு இருக்கும் டிக்கி, வாலு பசங்க நிகழ்ச்சியில் இருக்கும் நிக்கி. தேங்க் யூ. ப்ரோக்ராம் சூப்பரா இருந்துச்சு.
நிக்கி சூப்பரா இருந்தீங்க. அதுதான் தெரியுங்க. நீனா அக்காவும் சூப்பரா இருந்தாங்க. நான் உன்னை அக்கான்ட்டாரு. மரியாதைக்கு சொல்றது சும்மா இரு. How you say? What the gang? How was the show? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நிக்கியும் கூட இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுறது. இருந்துச்சா? ஆமா. ஜாலியா இருந்துச்சா? சூப்பரா இருந்தது. நீ பேசுறது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஐஸ் ஐஸ் கப்பைஸ் காலைஸ் கானைஸ். நீ எப்படி வேணாலும் வெச்சுக்கோ. ஹலோ மதர். சொல்லுங்க. என்னங்க கேங் ஷோ நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா கலகலன்னு இருந்துச்சா? நாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்ப நல்லா. அடுத்த வாட்டி உங்க பக்கத்து வீட்டு கையனையும் கூட்டு வந்துருங்க. கண்டிப்பா கூட்டு வரேன். டேய் பக்கத்து வீட்டு கையனை கூட்டு வரான்டா. ஓகேவா? ஓகே. நல்லவனா மாறிட்டா? ஹாய். என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா. உங்க பக்கத்து வீட்ல ஏதாச்சும் குழந்தை எல்லாம் இருக்கா? இருக்குறாங்களே. கடத்திட்டு அடுத்த வாட்டி வந்துருங்க அண்ணா. கண்டிப்பா. உன் சூலஸ் நல்லா இருக்குது. உன் பிரேஸ்லெட் நல்லா இருக்குது. உன் Dress நல்லா இருக்குது. ஆஹா எல்லாம் கடனுக்கு தான். சும்மா. ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன ரொம்ப பிடிச்சது? உன்னோட வாய்ஸ் பிடிச்சது. பசங்க எல்லாரும் 4 பேருமே நல்லா கேம் விளாண்டாங்க. சூப்பர் சார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க வந்து உங்க டைமை இவ்வளோ தூரம் எல்லாரும் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கிட்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கணும்னு கூட்டு வந்து பார்ட்டிசிபேட்டதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. குழந்தைங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துடலாமா? ரெடியா? எல்லாம் இதுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க மாதிரி. எல்லாரும் இறங்கி வாங்க. gift gift gift. ஐங்கோ. நாங்க ஹாய். Thank you. Thank you. நீங்க உலா ஹூப் சுத்துனதுக்காக உங்களுக்காகவே உலா ஹூப்லாம் கிடையாது. ஏதோ ஒன்று இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க. ஏய் சூப்பர். எல்லாரும் gift வாங்கிட்டீங்க. ஜாலியா? ஸோ இந்த ஷோ வந்து சூப்பராக போச்சு. கிட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, பேரண்ட்ஸும் ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸும் சேர்ந்து கிட்ஸாகவே மாறி அப்படியே சந்தோஷமாக அப்படியே ஆயிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். எஸ் எஸ் இது ரொம்ப உண்மை. ஏன்னா நானும் இந்த வாட்டி கேங்ல உட்காந்து ஆச்சரியம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதே மாதிரி உங்க வீட்லயும் இவனை மாதிரியே வாழ்த்தனம் பண்றதும் டேலண்டடா இருக்கிறதும் நிறைய சேட்டை பண்றதும் ஃபேமிலியா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க? கீழே தெரிய இந்த நம்பர் இருக்குது பாத்தீங்களா? இதுக்கு ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆகுங்கத்தான் உங்க குழந்தைங்களும் ஃபேமிலியும் சேர்ந்து இந்த ஷோக்கு வாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து கொடுங்க சந்தோஷமா இருக்கலாம். ஓகே. So until next week, signing off, this is Nina and Nikki. நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறது